தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏதோ ரகசிய கூட்டம் நடக்க போறதா சொல்லிக்கிறாங்க. என்ன கூட்டம், எதற்காக நடக்குது? இது நம்ம வெறும் ரகசிய கூட்டம்னு மட்டுமே சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. வர 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் நடக்க போகிற கூட்டம். இது கேரளாவில் நடக்குது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி ராஜ்நாத் சிங் வீட்டில் நடந்த கூட்டம் அப்படிங்கிறது அன்அஃபிஷியலான கூட்டம். அது ஒரு ரகசிய கூட்டம் தான். இந்த 2 கூட்டமுமே எதுக்காக நடத்தப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ்நாத் சிங் வீட்டில் நடந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் உருவாச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதம் எண்டில் கேரளாவில் போய் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய தலைவர் ஜே பி நட்டா, இவங்க 3 பேருமே கலந்துக்கிறாங்க. இந்த சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய துணை பொதுச் செயலாளர் அருண்குமார், ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தேராயா. ஸோ இந்த தத்தேராயா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த தலைவர். ஏற்கனவே ஒரு தலைவராக இருக்க வேண்டிய ஒரு நபர் தான். அதுக்குள்ளே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துச்சு. தத்தேராயா தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ தலைவராக செயல்பட்டு கொண்டு இருப்பவர். ஸோ இந்த 2 மீட்டிங், இவங்க 2 பேர் சந்திக்கக்கூடிய இந்த மீட்டிங் அப்படிங்கிறது எதுக்காக, ஏன் இவ்வளோ வேகமாக இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க, இதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையில ஒரு பெரிய முரண்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 2024 தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக சில மாநிலங்களில் கிரவுண்டில் ஆர்எஸ்எஸ் வேலையே செய்யலை. அதில் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையில ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்குது. ஆனால் நீங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலையா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசிலையா இருக்கட்டும், இல்லை இன்னும் சில மாநிலங்களில் நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் கேடட்ஸுக்கும் பாஜகவினுடைய அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு போட்டி இருக்குது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் கேடட்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க. கிரவுண்ட் லெவல் அல்லது மிடில் லெவல் ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க வேலை என்ன அப்படின்னா, இந்துத்துவ சித்தாந்தத்தை பரப்புறது, மக்கள்கிட்ட இஸ்லாமியர்கள் வெறுப்பை பரப்புறது, ஏதோ ஒரு வகையில் இந்துக்களை போலரைஸ் பண்ணுறது, ஒரு முனையை நோக்கி இந்துக்களை நகர்த்தி தள்ளி கொண்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது. இதை ஓட் பேங்காக மாற்றிக்கிறது பாஜகவினுடைய வேலை. யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவில் எந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அவங்க மோஸ்ட்லி எங்கேருந்து வருவாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல தான் வருவாங்க, இன்க்ளூடிங் மோடி, அமித்ஷா எல்லாருமே. ஆனால் இப்போ வந்துருக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, 2014 தேர்தலில் இருந்து இப்போ 2024 தேர்தல், இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் பாஜகவுக்குள்ளேயும் நடந்த முரண்பாடு என்ன அப்படின்னா, பல வெளிக்கட்சிகள் இருந்து ஆட்களை நிறைய பேர்த்த பாஜகவில் சேர்த்துருக்காங்க. பட் ஆனால் அவங்கள ஆர்எஸ்எஸ்க்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் மொத்தமாக போய் பாஜகவில் சேரும். ஆனால் அந்த கூட்டம் அப்படியே ஆர்எஸ்எஸ்ல போய் சேருமானா சேராது. ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, காலங்காலமாக ஏன் கூட ட்ராவல் பண்ணி இந்துத்துவ சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணுறவன், அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பை பிரச்சாரம் பண்ணுறவன், மத அடிப்படைவாதம் குறித்து பேசுகிறவன், மத ரீதியாக ஒரு ஒன்று கூடல் பற்றி பேசக்கூடிய ஒருத்தன் தான் நீங்கள் எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளரோ வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் புதுசாக வந்திருக்கான் பார்த்தீங்களா மற்ற கட்சியில் இந்த பிஜேபிக்கு, அவன் என்ன ஆசைப்படுவான், எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், எம்பி சீட்டு வேணும், நான் மாவட்ட செயலாளரும், எனக்கு 2 ப்ராஜெக்ட் கிடைக்கணும், எனக்கு 2 டெண்டர் வரணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஏன்னா அவனுக்கு அதான் நோக்கமாக இருக்கும். இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவனுக்கும் அந்த நோக்கம் இருக்கும், நம்ம ஒரு அதிகாரத்தை அடையணும், அதே சமயத்தில் மதவாத கொள்கையோடு இருக்கணும், சம்பாதிக்கணும், பதவி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த வழியில் வந்தவர் தான் மோடி. இன்றைக்கி அவர் பதவி அனுபவிக்கிறதுல என்ன மாதிரி இருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த போட்டி 2014 24 இந்த ஏற்பட்ட காலகட்டத்தில் அதிகமாகிடுச்சு, முரண்பாடாயிருச்சு. குறிப்பாக 24 தேர்தலில் வந்த பிரச்சனையே இதுதான். 24 தேர்தலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற கட்சியிலிருந்து வந்த 106 பேர்த்துக்கு பாஜக சீட்டு கொடுத்து தேர்தலில் நிற்க வச்சு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% அவுட்டு, எல்லாரும் தோத்துட்டாங்க. இந்த நபர்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இல்லாத நபர்கள். ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ்க்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க, காங்கிரஸில் வந்திருப்பான், மாநில கட்சியிலேருந்து வந்திருப்பான், கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்திருப்பான், பல கட்சியிலிருந்து பாஜகவுக்குள்ள தேர்தல் ஆதாயத்தின் பொருட்டு வந்தவன். ஸோ இப்போ இவனுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இல்லாத போது இவனுக்கு யாருக்குமே கிரவுண்டில் வேலை செய்யலை. யார் வேலை செய்யலை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை. ஆர்எஸ்எஸ்னுடைய மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் வேலை செய்யலை. இதனால் அட்டர் ஃப்ளாப் ஆகி தோற்று போனாங்க. பல இடங்களில் தோற்று போனாங்க. யார்? இந்த வெளிக்கட்சியிலேருந்து வந்து நிறைய பேர். இப்போ இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகுலுக்கும் அதே சமயத்தில் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய வலுவான தேர்தலாக இந்த 24 தேர்தல் இருந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் எடுத்திங்கன்னா ராகுலுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி முலாயம் சிங் யாதவனுடைய மகனான அகிலேஷ்க்கு ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு ஓபிசி பாலிடிக்ஸ் எடுபட்டுச்சு களத்தில். ஸோ அப்போ ஓட் பேங்க்கு இந்த பக்கம் சரியறதுக்கு
ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை செய்யாத தன்மை மட்டும் கிடையாது, ஆப்போசிட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது ரெண்டுமே கன்சிடரபிள் ஃபேக்டர்ஸ் தான். இன்னும் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களால பண்ணலை. ஏன்னா இவங்கெல்லாம் வெளி கட்சியோட கேண்டிடேட்டுங்கிறதுனால அப்பட்டமாக விட்டுட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இப்போ இங்கே கேரளாவில் இந்த மாதம் எண்டில் உட்காந்து இவங்க எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ அப்போ சூழல் இப்படியெல்லாம் இருக்கும்போது கடந்த 2024 தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ் தலைவர் நேரடியாகவே மோடியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிகிட்டே இருந்தார். சில பேர் வந்து விசுவாசம் இல்லாமல் இருக்காங்க, ஒரு வேலையாள் என்பவன், ஒரு சேவகன் என்பவன் எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் அரகன்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை பேசினார். அது யாரை குறித்து பேசினார்? வேற யாரையும் கிடையாது, மோடியை தான் அவர் குறித்து பேசினார். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசரில் தொடர்ச்சியாக 2024 தேர்தலை மையமாக வச்சு பல கட்டுரைகள் எழுதினாங்க. அவங்க வெளிப்படையாகவே சொன்னாங்க, மோடிங்கிற பிம்பமோ இந்துத்துவாங்கிற ஜெல்லோ போதுமானதாக இல்லை, இது ரெண்டும் போதுமானதாக இல்லை தேர்தலை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு பல மாதங்களுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்தாங்க. எப்போ? கர்நாடகாவில் பாஜக தோத்தப்பவே எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த எச்சரிக்கை எல்லாமே இருந்துமே பாஜகவினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸை தனியாக வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தோட சம்மந்தப்படாமல் நாமளே இந்துத்துவாவினுடைய ஒட்டுமொத்த ஆளாக மாறணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் மோடி அமித்ஷா டீம், மோடி அமித்ஷா ப்ளஸ் நட்டா, இது இல்லாமல் ராஜ்நாத் சிங், இந்த 4 பேர் கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 பேர் கூட்டணி பாஜகவுக்குள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த கூட்டணி. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி, அதே மாதிரி மத்திய பிரதேசனுடைய பாஜக தலைவர் சிவராஜ் சிங் சௌகான், அதே மாதிரி ஹரியானாவினுடைய முக்கியமான காங்கிரஸ் தலைவர் கட்டார், மனோகர்லால் கட்டார். இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே மோடிக்கு ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய ஒரு குழு. ஸோ இப்போ இந்த 2 குழு ஏற்கனவே பாஜகக்குள்ளே உருவாயிடுச்சு. இது ஒரு குழுவுக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாகவே ஆதரவு தெரிவிக்குது, இன்னொரு குழு அதாவது மோடி அமித்ஷா குழுவுக்கு நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் ஆதரவு தெரிவிக்கல இந்த தேர்தலில். ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப மூர்க்கமாக போகுது. வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா பாஜகவின் இடத்துல நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவையில்லைங்கிறார், நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறார். ஸோ இப்போ இவங்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய இன்டர்னல் ஃபைட், நிர்வாக ரீதியான சண்டை, இது தத்துவ ரீதியான சண்டைலாம் இல்லை. ஆர்எஸ்எஸ்ஸை விட மூர்க்கமான பாஜக இந்துத்துவ திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றொன்னா இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியான சண்டை கிடையாது. இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது அதிகார சண்டை. நீயா நானா, நான் பாஜகங்கிற கட்சியே போதும் நானே நிர்வகிச்சுக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல தான் மோடி அமித்ஷா டீம் நிற்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அடிஷ்னலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடிக்கு வர்ற அடுத்த ஆண்டு 2025 சேர்த்து 75 வயது ஆகுது. 75 வயசு ஆச்சுன்னா அவர் கட்சி விட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு முடிவு. ஸோ ஆனால் இவர் போக மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கார். அது அப்படியே இவர் போனாலும் அது அடுத்து அமித்ஷா தான் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இவருக்கு 75 வயசாச்சு, இவர் பாஜக விட்டு போகணும், அதாவது பதவிகளை விட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இன்னொரு பக்கம் ஜேபி நட்டாவினுடைய பாஜக தலைமை பொறுப்பினுடைய காலம் முடிந்து விட்டது. தேர்தலை மையமாக வச்சு பாஜக கட்சியினுடைய சட்ட திருத்தங்களை மாற்றி தான் நட்டாவை இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பாஜகவுக்கு ஒரு புது தலைவரை கொண்டு வரணும். இது 2வது ஃபேக்டர். 3வது ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த தேர்தல் வரப்போது மகாராஷ்டிராவுக்கு. இப்போ ஹரியானா தேர்தலில் டேட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அக்டோபர் 1. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் 3 கட்ட தேர்தல் நடக்குது. இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலையும் ஹரியானா தேர்தலுடைய ரிசல்ட்டை அக்டோபர் 4 டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்னும் டேட் அறிவிக்கப்படாத 2 மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும். இந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங். நீங்கள் ஜார்க்கண்ட் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வனவாசி கல்யாண் ஆசிரம் அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்து வச்சுருக்காங்க. மகாராஷ்டிரா மராத்தி பிராமின் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பே. ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய தலைமை பொறுப்பாளர் நட்டா காலி பண்ண போகிறாங்க. முடிஞ்சிருச்சு, அவர் பீரியடே முடிஞ்சிருச்சு. அடுத்த பாஜக தலைவர் யார்? அந்த பொசிஷன் இன்னைக்கு நிற்கிது. 2வது 75 ஆண்டு வரப்போது மோடிக்கு, அதுக்கு பிறகு அவர் பிரதமராக இருக்கக்கூடாது. இது 2வது ஃபேக்டர். 3வது இன்னும் 1 மாதத்துக்குள்ளே, 1 மாதம் கூட கிடையாது, செப்டம்பர் எண்டில் எலெக்ஷன், அக்டோபர் 4 டிக்ளேர் பண்ண போகிறாங்க 2 மாநிலத்துக்கு. அதுக்கு பிறகு இந்த 2 மாநிலத்தினுடைய எலெக்ஷன். இந்த 2 மாநிலத்தினுடைய எலெக்ஷன் எப்படி டீல் பண்ண போகிறது? இந்த 3 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 விஷயம் குறித்து இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க? இவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகுது, இங்கே நாங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங், ஆர்எஸ்எஸ் பாஜகவை விட சக்தி வாய்ந்த சக்தியாக நாங்கள் தான் இருக்கோம், எங்கள் ஆள் இங்கே வந்து முதலமைச்சராக வரணும். இப்போ எங்கள் ஆள் அப்படிங்கிறது யாருன்னு ஆர்எஸ்எஸ் ஃபிக்ஸ் பண்ணுது. ஆனால் பாஜக தரப்புலேருந்து என்னவா இருக்குன்னா, இல்லை இங்கே வரக்கூடிய முதலமைச்சர் எங்கள் ஆளாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது.
வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்தில் சக்தி வாய்ந்த தலைவர் யார் இருக்காங்களோ அவங்கள தான் சீஃப் மினிஸ்டராக போடுவாங்க. இப்போ சிவராஜ் சிங் சௌகான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ரொம்ப முக்கியமான தலைவராக இருந்தார், பாஜகவிலும் பெரிய தலைவராக இருந்தார். அவர் தான் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் மத்திய பிரதேச பாஜகவினுடைய கோட்டையை வச்சிருந்தார், பல காலம் சிஎம்மாக இருந்தார் அவர் தான். ஸோ இப்போ அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்காம தவிர்த்தது யாருன்னா மோடி, அமித்ஷா. அந்த கொலவெறி யாருக்கு இருக்குது அப்படின்னா சிவராஜ் சிங் சௌகானுக்கு இருக்குது. ஆனால் கேபினெட் சென்ட்ரலில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர் ஒரு போஸ்ட்டே கிடையாது யாரை பொறுத்த வரைக்கும், ஆர்எஸ்எஸ் காரங்களை பிஜேபி காரங்களை பொறுத்த வரைக்கும். மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறது பெரிய கெத்தா, இல்லை பவர்ஃபுல் போஸ்ட்டா, இல்லை இண்டிவிஜுவல் போஸ்ட்டா, இல்லை நீங்கள் போய் செல்வாக்கான போஸ்ட்டா, இல்லை போய் நீங்கள் மத்தியில் ஒரு சாதாரண கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறதா? ஸோ அந்த கோவம் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் நிதின் கட்காரிக்கு மராத்தியில் இவங்க பண்ணாங்க. நிதின் கட்காரிக்கு மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விருப்பம். கடந்த காலங்களில் அது தொடர்ச்சியாக பேசப்பட்ட விஷயம். ஆனால் நிதின் கட்காரியை பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷமாகவே மகாராஷ்டிராவுக்கு முதலமைச்சர் ஆக விடாமல் ஏக்நாத் ஷிண்டே அல்லது நீங்கள் வந்து அஜித் பவார் இல்லை அவங்களோட கூட்டணியாக நிற்கக்கூடிய பாஜக தலைவரான ஃபட்னாவிஸ் இவங்கள தான் வந்து முன்னிலைப்படுத்திட்டே இருந்தாங்க. ஃபட்னாவிஸ் வந்து பாஜக சார்பாக முதலமைச்சராக இருந்தார். ஃபட்னாவிஸ் கட்சி வந்து அதாவது அவங்களுடைய கூட்டணி வீழ்த்தப்படும் போது அஜித் பவார் உள்ளே வரும்போது ஷிண்டே உள்ளே வரும்போது ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்குனாங்க, அஜித் பவாரை துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க. அவர் துணை முதல்வராக வரும்போது ஃபட்னாவிஸை துணை முதல்வர் ஆக்குனாங்க. ஸோ சிக்கல் இப்படி இருக்குது. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். மகாராஷ்டிராவில் திருப்பியும் பாஜக ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா யார் முதலமைச்சர், ஆர்எஸ்எஸ் யாரை கைகாமிக்குதோ அவங்க தான் முதலமைச்சராக நியமிக்கப்படணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து தெளிவாக ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. பாஜக சொல்லுது இல்ல எங்கால் தான் முதலமைச்சராக வருவார், உங்களால் நீங்கள் முதலமைச்சராக போடுற மாதிரி இருந்தால் நாங்கள் கிரவுண்டில் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. இவங்க கிரவுண்டில் வேலை செய்யலைன்னா மகாராஷ்டிராவில் பாஜகவும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஸோ இப்போ இது குறித்து அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு முடிவு வெட்டப்பட போகுது. மகாராஷ்டிராவினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற முடிவும், ரெண்டாவது இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமான ஆள் மகாராஷ்டிராவுக்கு முதலமைச்சராக வரல அப்படின்னா கிரவுண்டில் இவங்க வேலை செய்ய போகிறாங்களா இல்லையா, என்ன உடன்படிக்கை, இது ஒரு பக்கம் ஓடிச்சுருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜார்க்கண்ட் தேர்தலாக இருக்கட்டும் இல்லை மற்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் வரப்போகிற பிஜேபியினுடைய தலைவர் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலைவர் போஸ்ட்டை நாங்கள் சொல்கிற ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் மோடி அமித்ஷா டீம் என்ன சொல்லுது அப்படின்னா அது முடியாது, எனக்கு யார் உகந்த ஆளாக இருக்காங்களோ அவங்கள தான் நாங்கள் வந்து அடுத்த பாஜகவினுடைய தலைவராக கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த முடிவு ஆர்எஸ்எஸ்க்கு ஒத்து வரல. ஆர்எஸ்எஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை உருவாக்குனதே நான் தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை ஏன்றது எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இப்போவாவது எனக்கு சாதகமான ஒரு ஆளை நான் கொண்டு வந்து பாஜகவினுடைய தலைமை கொண்டு வரணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது அடுத்த 3 மாநில தேர்தல் வருது பார்த்தீங்களா, இப்போ ஜம்மு காஷ்மீர் டேட் அறிவிச்சிட்டாங்க, ஹரியானா டேட் அறிவிச்சிட்டாங்க, அடுத்து ஜார்க்கண்ட் டேட் அறிவிப்பாங்க, மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவும் டேட் அறிவிப்பாங்க. இதில் எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு வெற்றியை நாங்கள் வாங்கி தருகிறோம், நாங்கள் ஒர்க் பண்ணி தர்றோம் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான முன்னிலை வைக்கப்படுது. அப்படி வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணி தரணும்னா எங்களுக்கு பிஜேபியினுடைய தலைமை பதவி விட்டு கொடுங்க, எங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ளே நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சண்டை தான் அங்கே ஒரு பெரிய சண்டையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சண்டையில் யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன உடன்படிக்கை நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வர்ற ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1, 2ஆம் தேதி கேரளாவில் உட்காந்து அவங்க பேச போகிறாங்க. இப்போ மோடிக்கு அடுத்து யோகி ஆதித்யநாத் தான் பிரதமர்னு சொல்கிறாங்க. இதில் யோகி ஆதித்யநாத் வெர்சஸ் அமித்ஷா என்ன ஆக போகுது? நீங்கள் கேட்குறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலம் நடந்தக்கூடிய சண்டை என்ன அப்படின்னா அடுத்த பிரதமராக யோகி தான் வரப்போகிறாரு, யோகிக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தையாக இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ் இருக்கிறதுங்கிறது உண்மை தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் யோகி வரக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து மோடி 75 ஆண்டுகள் ஆகியும் வெளியே போகக்கூடிய சூழல் வந்தாலும் அதுக்கு பிறகு அமித்ஷா தான் வரணும் அப்படின்னு சொல்லி பாஜகவில் நட்டா, பாஜக, மோடி இந்த தரப்புகளினுடைய ஒரு டிஸ்கஷனாக இருக்கிறதாக தான் ஏற்கனவே கடந்த கால செய்திகள் அதான் முன்னகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இது எந்த ஆதாரத்தின்படி சொல்லலாம் அப்படின்னம்னா, நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தொடர்ச்சியாக யோகிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கார். ஒரு கூட்டத்திலேயே வந்து அவங்களுடைய கட்சி கூட்டத்திலேயே வந்து இந்த தோல்வி குறித்து பேசும்போது அவர் சில விஷயங்களை பேசினார். அதுக்கு நேர் மாறான எதிரான விஷயங்களை யோகி அந்த கூட்டத்தில் பேசினார். மௌரியா பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப உடனே யோகி எது சொல்கிறாரு, தொண்டர்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பெரிய சண்டை கான்ட்ரவர்சி வந்துச்சு. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல விஷயங்கள் அங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. யாராலனா பாஜகவாலேயே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஏன் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சென்ட்ரல் மினிஸ்டருங்க நேரடியாகவே ஓபிசிக்கு எஸ்சி/எஸ்டிக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தில் கொடுக்கலன்னு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அனுப்பிரியா பட்டேல்
அவங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், பாஜக அரசுல இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் யோகி ஆதித்யநாத் மேல ஒரு கடிதம் அனுப்புறாங்க. தான் கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு, பாஜக தான் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறத பொருட்படுத்தாம. இது யார் அனுப்ப சொல்லியிருப்பா? அமித்ஷா தான் அந்த கடிதத்தை அனுப்ப சொன்னது. இந்த கடிதம் யோகி ஆதித்யநாத்துக்கு போனோன்னே அவர் பயந்துட்டார். ஏன்னா அப்படி வெளிப்படையாக நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் பல பாஜக கட்சிக்காரன் மேலிட பொறுப்பாளர் யோகிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டான். இவர் புல்டோசர் வச்சு இடிச்சாரு, சீனா போட்டார், ராமர் கோயில் கட்டிட்டனார், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், ராமாயணத்துக்கு தனியாக மியூசியம் கட்ட போகிறேன், மகாபாரத்துக்கு மியூசியம் கட்ட போகிறேன், எல்லாம் சேர்த்து ஒரு ரிலீஜியஸ் டூரிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை எல்லாம் பண்ணாலும் ஏன் இவருக்கு எதிர்ப்பு அப்படின்னா, இவர் பேன் இண்டியா முழுக்க தெரியக்கூடிய முகமாக மாறுறாரு, மோடிக்கு ஆல்டர்னேட்டா அப்படின்னு அவங்க மேலே காண்டா இருக்காங்க. சாதாரண லோக்கல் பாலிடிக்ஸ் நடக்கிற மாதிரியே தான் அங்கேயும் நடக்குது. இதில் ஆர்எஸ்எஸ் இடையில பூந்து யோகியை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஏற்கனவே 2021 பார்த்தீங்கன்னா யோகி வீட்டில் இதே இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தாரே நேரடியாகவே யோகியோட உட்காந்து பேசினார். ஏற்கனவே மௌரியா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் துணை முதலமைச்சர் யோகிக்கு. இது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நேரடியாகவே கொண்டு வந்து உத்தரப்பிரதேசனுடைய கேபினெட் அமைச்சராக்குனாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு மாநிலத்தை தன்னுடைய ஒட்டுமொத்த ஹார்ட்கோர் இந்துத்துவா கட்டுப்பாட்டுக்குள்ள, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா இந்த 80 சீட் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னா பாஜகவை மத்தியில் எதுவுமே பண்ண முடியாது, ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுக்காகவே இந்த மாநிலத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கட்டுப்பாடு என்னை செயல்படுத்தவே விடலை. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தோல்வி நடந்துக்கு. 2024 ஒரு மிகப்பெரிய அடி உத்தரப்பிரதேசம் தான் அவங்களுக்கு. இந்த தோல்விக்கெல்லாம் பொறுப்பு மோடி அமித்ஷா தான், நான் கிடையாது. கேண்டிடேட்டை போட்டதுலேருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதில் எல்லாமே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே யோகி தரப்பிலிருந்து சில பின்வாங்கல்கள் நடந்துருச்சு. இப்போ இன்னொரு 10 எம்எல்ஏ சீட்டு வரப்போகுது எலெக்ஷன் உத்தரப்பிரதேசில். இந்த பை எலெக்ஷன் 10லையும் அமித்ஷா நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நேரடியாகவே யோகி பார்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பிரச்சனைனா, யோகியா அமித்ஷா வாங்குற சண்டை ஏற்கனவே உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்எஸ்எஸ் யோகியை சப்போர்ட் பண்ணுது, மோடியும் நட்டாவும் அமித்ஷாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சண்டை ஏற்கனவே பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், இல்லை ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், இந்த தேர்தல் எல்லாத்தையும் பிஜேபி ஜெயிச்சா தான் அமித்ஷாவே அடுத்த ஹோம் மினிஸ்டராக இருக்க முடியும், மோடியை அடுத்த பிரதமராக இருக்க முடியும். இவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த தேர்தலெல்லாம் தோத்துட்டாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள மிகப்பெரிய எதிர்ப்பு இவங்க மேலே கிளம்பிடும். ஸோ அப்போ இவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான டைம். அமித்ஷா தன்னுடைய பிரதமர் ஆகக்கூடிய கனவை விட்டு கொடுக்க வேண்டிய நேரம் அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு. யோகியை ஓரங்கட்டிட்டு அமித்ஷா அவருடைய பிரதமர் கனவை விட்டுட்டு அடுத்த 5 வருஷத்துக்கும் மோடி மட்டுமே இருந்துட்டு போறாரு. இந்த 4 தேர்தல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கூட திருப்பி ஒரு காம்ப்ரமைஸ் ஆன விஷயத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை மையமாக வச்சு தான் அவங்க கூட்டமே போடுறாங்க. உளவுத்துறைக்கு எல்லாமே தெரியும். 4 மாநில தேர்தல் வரப்போகுது, இந்த தேர்தலில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும், அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே 24 தேர்தலுடைய ரிசல்ட்டு பங்கமாக அடிவாங்க போகுது அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஏற்கனவே மோடிக்கு தெரிஞ்சதுனால தான் மோடி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இவ்வளோ வன்மமாக பேசிட்டு தெரிஞ்சார். இஸ்லாமியர் மேலே அவ்வளோ கொச்சையாக பேசினார். இஸ்லாமியர்கள் அதை பண்ணிட்டாங்க, நல்லா திருடிடுவாங்க, அதை திருடுவாங்க, ரொம்ப மோசமாக பேசினார், நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் படி தான் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. தேர்தல் காலத்தை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுறாரு. இப்போவும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. 4 மாநில தேர்தலில் பாஜக தோக்க போகுது, இதில் நம்ம ஜெயிக்கணும், இல்லை ஒரு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸோட உதவி தேவை, இவிஎம்மோட உதவி தேவை. இப்போ ஆர்எஸ்எஸோட உதவி தேவைன்னா நீங்கள் 2 பேரும் உட்காந்து காம்ப்ரமைஸாக பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. மோடியும் அமித்ஷாவும் நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. மோடி நேரடியாக கலந்துக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப இன்ஃபார்ம் மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கில் இவங்க உட்காந்து கேரளாவில் பேச போகிறாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் படி. ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தேர்தலில் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ்ட்ட காம்ப்ரமைஸ் போங்க, காம்ப்ரமைஸ் உட்காந்து பேச போகிறாங்க. காம்ப்ரமைஸில் அமித்ஷா விட்டு கொடுக்க போகிறாரு, இல்லை அமித்ஷா நான் பிரதமராக தான் இருக்க போகிறேன், 4 மாநில தேர்தலை நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் நமக்கு வெளியே வந்துடும். 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வந்தும் ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் வேலை பார்த்தாலும் இந்த முறை மகாராஷ்டிராவில் பாஜகனால் ஜெயிக்க முடியாது, ஹரியானாவில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜம்மு காஷ்மீரில் என்ன நடக்குன்னே தெரியாது, நமக்கு தேர்தல் என்ன பேட்டர்னில் ஒன்று நடத்துகிறாங்கன்னே தெரியாது, ஜார்க்கண்ட்லேயும் ஜெயிக்க முடியாது. மகாராஷ்டிராவில் இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் டேட் அறிவிக்கல. ஏன் தெரியுமா? இந்த பேச்சுவார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்பவார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க 1500 ஸ்கீம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு 1500 கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை தமிழ்நாடு கொடுக்குற மாதிரியே மகாராஷ்டிராலையும் பிஜேபி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் பெண்களுக்கு மொதல் மாதம் தான் போய் சேர்ந்துருக்கு, இன்னும் 2 மாதம் போய் சேரட்டும்.
அதுக்கு பிறகு நம்ம வந்து தேர்தலை கண்டக்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒரு செல்வாக்கா ஓட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறதாக சரத்பவார் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது மட்டுமே காரணம் கிடையாது. உதவி திட்டங்கள், இளைஞர்களுக்கு 6000 9000 பணம் கொடுக்குற திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, +2 முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு இந்த பசங்களுக்கு 1 ஆண்டுகளுக்கு பணம் கொடுக்குற திட்டம். இது மாதிரி திட்டங்களூடாக பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உதவி திட்டங்களை கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, இந்துத்துவ சித்தாந்தங்களை வச்சு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும் கிடையாது, மத்திய பிரதேச தேர்தலில் சிவராஜ் சௌகானுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி எப்படி கிடைச்சது அப்படின்னா, அங்கே வந்து பெண்களுக்கு கொடுத்த உரிமை தொகை தான் தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரியே அவங்க ஒரு உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்து 3000 கொடுத்தாங்க பெண்களுக்கு. அந்த ஓட் பேங்க், பெண்கள் ஓட் பேங்க் அப்படியே வந்து பிஜேபிக்கு கவர் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசில் அவங்களால எவ்வளோ பெரிய கிளைண்ட்ஸ் ஸ்வீப் பண்ண முடிஞ்சிச்சு. அது மாதிரியான ஒரு ஸ்வீப்பை வந்து நம்ம மகாராஷ்டிராவில் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா திட்டம், மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பணம் கொடுக்குற திட்டம், இது மாதிரி திட்டத்தை போன மாதம் தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 2-3 மாதம் அதை அறிவிச்சு அதுக்கு பிறகு தேர்தலில் சந்திக்கலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதுக்காக 96,000 கோடி மத்திய பட்ஜெட்லேருந்து கேட்டிருக்காங்க பணம். மத்திய அரசாங்கம் இன்னும் அலாட் பண்ணலை. ரெண்டாவது, இப்படியெல்லாம் பணம் கொடுத்தாலும் நீங்கள் இந்துத்துவா குரூப்ஸ் இறங்கி வேலை பார்த்தா தான் இந்த பணம், இந்த ஸ்ட்ரக்சர் குறித்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியும். அப்படி பிரச்சாரம் பண்ணால் தான் அவங்க போய் சேர முடியும். ஸோ அப்போது இந்த பிரச்சாரம் பண்ணணும், இந்த திட்டத்தை செயல்படுத்தணும், இது எல்லாம் இருந்தாலும் RSS களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், அதுக்கு ஒரு ஒப்பந்தங்களை போடணும், உளவுத்துறை இப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து உட்காந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அப்போ இந்த தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இவங்க உட்காந்து பேசுகிறதுல மட்டுமே முடிவாயிராது. இவங்க ஏன் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி ராகுல் ஸ்ட்ராங்காக இருக்கார். மகாராஷ்டிரா தேர்தல் இவங்க டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல RSSம் அமித்ஷாவும் உட்காந்து அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு பிறகு தான் இது நடக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலை இதே தைரியத்தோடு போய் பிஜேபி சந்தித்தாலும் உத்தவ் தாக்கரேவை CM கேண்டிடேட்டாக இன்னும் சில நாட்களில் அறிவிக்க போகிறாங்க. இன்னும் 2-3 நாள் அறிவிச்சிருவாங்க. அப்படி அறிவித்ததுக்கு பிறகு கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கோப். இதே அவங்க எப்படியெல்லாம் EVM வச்சு நம்ம வந்து உடைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் மக்கள் அண்டர் கரண்ட்டு எல்லாமே என்ன ஃபீலாக இருக்குது அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் தான் சாதகமாக இருக்குது. ஆனால் அப்படியே தேர்தல் களம் எக்ஸாக்டாக பிரதிபலிக்கிறதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை. ஏன்னா EVM அவங்க கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவங்களுக்குள்ள என்னென்ன முரண்பாடு, என்னென்ன களையப்பட்டிருக்கு, என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க அடுத்தடுத்து அவங்களுக்குள்ள நடக்கூடிய வார்த்தை போர்கள்னூடாவே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது, டேட்டா எப்போ அவங்க அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.